மாலை வேளையிலே இங்கு குழுமி இருக்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 25/10/2024 இன்று ஒருங்கிணைந்த சட்டநல அறக்கட்டளை இந்தியா மற்றும் அகில இந்திய ஒருங்கிணைந்த சட்டநல மனித உரிமை பிரிவு இணைந்து வழங்கும் ILWF இந்திய சாதனையாளர்கள் விருது 2024 அனைத்து துறையிலும் மனித நேயம், சமூக சேவகர்கள், மக்கள் சேவகர்களுக்கு வழங்கும் மற்றும் ஏழை எளிய 200 குழந்தைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல், புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு மருத்துவ நிதி வழங்குதல், ஆதரவற்ற குழந்தைகளுக்கு கல்விக்காக உதவுதல் போன்ற பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தி மற்றவர்களின் வாழ்வில் கரம் உயர்த்தி அவர்களை உயர்ந்த நிலைக்கு வர இடம் பெயர்த்தி ஊக்குவித்து பல்வேறு துறைகளை சேர்ந்தவர்களுக்கு பக்குவமாக பல விருதுகளை வழங்கும் மற்றும் என்னையும் கௌரவித்து சிறந்த கவிதையாளர் விருது வழங்கும் ILWF அருமை தோழர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு வழக்குரைஞர், முனைவர், எழுத்தாளர், பேச்சாளர், பேராசிரியர், கவிஞர், கல்வியாளர் போத்ராஜ் ஆகிய நான் அவர்களை வாழ்த்தி கவிதை தொகுப்பை வாசிக்கிறேன். இந்த விருதை என் வாழ்நாளில் சுவாசிக்கிறேன். இந்த விருது வழங்கிய நேயர்களை நேசிக்கிறேன். இந்த விருதை பார்த்து பார்த்து ரசிக்கிறேன். பசி போக்கும் விருதாக நினைத்து ருசிக்கிறேன். ஒருங்கிணைந்த சட்டநல அறக்கட்டளை பலரின் வாழ்வில் வெளிச்சம் ஏற்றிய நிறக்கட்டளை. இது என்றும் வலிமையாக திகழும் உரக்கட்டளை. பலரின் திறமையை விருதால் அலங்கரிக்கும் புறக்கட்டளை. என் மனதில் மாறாமல் என்றும் வாழும் ஓர்கட்டளை. என்றுமே வாழ்வில் ஏறுமுகம் கொண்ட ஏற்கட்டளை. மற்றவரின் திறமையை அங்கீகரிக்கும் சீர்கட்டளை. அனைவரும் போற்றும்படி பெயரெடுத்த பேர்கட்டளை. திறமையாளர்களை அங்கீகரித்து மீட்டெடுத்த தேர்கட்டளை. சட்டநல அறக்கட்டளை பலரை மீட்டலை. நீர் எப்பொழுதும் கடைபிடிக்கிறீர் உற்சாகப்படுத்தி ஊட்டலை. ஒருங்கிணைந்த சட்டநல மனித உரிமை பிரிவு உங்கள் சமூக சேவைக்கு வாழ்வில் இல்லை சரிவு. நீங்கள் உதவிகளை செய்து படுத்துவீர்கள் விரிவு. மற்றவர்கள் மீது உங்களுக்கு உண்டு என்றுமே பரிவு. மற்றவர்களை ஒருங்கிணைப்பதில் உங்களுக்கு உண்டு சட்ட அறிவு. நீங்கள் எல்லோரிடமும் நடக்கும் விதமோ நெறிவு. திறமையாளர்களை தேடி பிடித்து விருது வழங்கும் தெரிவு. நீர் சேவை செய்வதில் துரிதமாக செயல்படும் துரிவு. உங்கள் உதவிக்கு வாழ்வில் இல்லை என்றுமே மறிவு. நீர் அனைவர் மீதும் கரிசனம் காட்டும் கரிவு. திக்கற்றவர்களை தேடி பிடித்து அரவணைக்கும் திரிவு. உங்கள் மீது விமர்சனங்களை வீசினாலும் தாங்கும் எரிவு. அனைவருக்கும் விருது வழங்கும் விழாவை ஒருங்கிணைப்பது உங்கள் பேரறிவு என்று உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். கவிஞர் போத்ராஜ்.